ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி சீரீஸில் எத்திக்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபியில் ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்னால் என்னென்னா, வேதாஸ் இருக்குது இல்லைங்களா, வேதங்கள், வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் வந்து அடிப்படையாக அதை சோர்ஸாக கொண்டு வந்த 6 ஸ்கூல்ஸை தான் வந்து ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூலோட கோலே என்னன்னு பார்த்தோம்னா, லிபரேஷன், முக்தி, மோக்ஷா எப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். ட்ரூ ஃப்ரீடம், பீஸ், சால்வேஷன். அதாவது அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இப்போ வந்து நம்மளே மனுஷங்களே எடுத்துக்கிட்டோம்னா, ஏதாவது ஒரு பொருள் மேலே ஆசைப்படுவோம், அது கிடைக்கலன்னா வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இது வந்து முக்தி, மோக்ஷம், ஃப்ரீடம்லாம் கிடையாது. எப்போ வந்து நம்ம எந்த பொருள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரே நிலையில் இருக்கமோ அதை தான் வந்து ட்ரூ ஃப்ரீடம், லிபரேஷன், மோக்ஷம், இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கான மீனிங்லாம் அதுதான். எந்த ஒரு எது மேலேயும் பற்று இல்லாமல், அதாவது ஒரு நிலையான மைண்ட் செட்டில் இருக்கிறது தான் வந்து ட்ரூ ஃப்ரீடம். நீங்களே பாருங்கள், நீங்களே அது எக்ஸ்பீரியன்ஸ் சம்டைம்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். அதாவது எந்த ஒரு பொருள் மேலேயும் இப்போ எக்ஸாம் இப்போ நடக்குதுன்னா, அது இல்லைன்னா வந்து இப்போ நான் எக்ஸாம் கிளியர் பண்ணலைன்னா வந்து நான் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து நீங்களே வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் சரி கிளியர் பண்ணலனாலும் சரி, நான் லைஃப்பை வந்து ஸ்டேபிளாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணி வாழ்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீடமாக, பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அதைத்தான் வந்து சொல்கிறாங்க லிபரேஷனுங்கிறது. அதுதான் வந்து லிபரேஷன், சால்வேஷன், அதுக்கப்புறம் முக்தி, மோக்ஷா, இது எல்லாத்துக்குமான மீனிங் வந்து இதுதான். ஸோ இந்த ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூலில் அந்த வந்து ஃப்ரீடம், ட்ரூவான ஃப்ரீடம்னா அதை வந்து எப்படி வந்து அடையிறது, அதுக்கான தியரிஸ் தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி நம்ம எத்திக்ஸில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சமக்கியா ஸ்கூல் தான் வந்து இருக்கிறதுலே வந்து இந்த 6 ஸ்கூலில் ஓல்டஸ்ட் ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி. இதை வந்து ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோம்னா கபிலா முனிங்கிறவர் தான். இவர் என்ன இந்த ஸ்கூலில் வந்து சொல்லியிருக்காங்க கான்செப்டுன்னு பார்த்தோம்னா, டியூவலிசம் ஆஃப் வேர்ல்டு. அதாவது வேர்ல்டுங்கிறது வந்து 2 பொருட்களால் ஆக்கப்பட்டது. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த 2 பொருள் எதுன்னு பார்த்தோம்னா, புருஷா, பிரகிருதி அப்படின்னு வந்து 2 பொருள் சொல்கிறாங்க. இதில் வந்து பிரகிருதி அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்கள், மெட்டீரியலாக இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே பிரகிருத்தின்னு சொல்கிறாங்க. சோல் அப்படின்னா பார்த்தோம்னா, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். அதாவது என்ன சொல்கிறது, இப்போ நம்ம சோலே இருக்குதுன்னு பாருங்கள், நம்ம உயிரோட்டம், அது வந்து பார்த்தோம்னா அது கண்ணுக்கு தெரியாது. அது வந்து கான்ஷியஸாக இருக்கிறது, அவேர்னஸோடு இருக்கிறது தான் வந்து சோலுன்னு சொல்லுவாங்க. இது 2, அதாவது கண்ணுக்கு தெரிகிற பொருள், தெரியாத பொருள், ரெண்டுமே சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, இது ரெண்டுமே வந்து தனித்தனி, இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து பிரச்சனை தான் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு வாட்ச் பார்க்குறீங்க, அதுதான் வந்து பிரகிருதி, அதாவது வேர்ல்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல். ஆனால் வந்து இந்த சோல், இந்த புருஷா இருக்குது இல்லைங்களா, சோல், அதுதான் வந்து உங்களுக்குள்ளே இருக்க இன்னர் ஃபீலிங். அது வந்து அந்த சோல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓகே காஸ்ட்லியான பொருளாக இருக்கட்டும், இருந்தாலும் அது வந்து ஒரு மெட்டீரியல் தான், இது மேலே நம்ம ஓவராக வந்து நம்ம எமோஷன்ஸை வந்து வைக்கக்கூடாது, நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்னு வந்து உங்களோட சோல் சொல்லும். அதுதான் வந்து கான்ஷியஸ். இந்த புருஷா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா கான்ஷியஸ் சோல், அதை தான் வந்து புருஷான்னு சொல்கிறாங்க. அதாவது அவேர்னஸோடு இருக்கக்கூடிய சோல் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ எந்த ஒரு பொருள் மேலேயும் பற்று இல்லாமல், அதாவது டிட்டாச்மெண்ட்டோடு இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரூ ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு இந்த சமக்கியா ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க. இது வந்து தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்காரு. நம்ம வந்து இப்போ வந்து எத்திக்ஸில் எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் டிசையர் வருது, அதனால தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்க சோல் வந்து அது மேலே ஆசைப்படுது. ஆனால் வந்து சமக்கியா ஸ்கூல் படி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இன்னர் சோல் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் பொருட்கள் மேலே ஆசைப்படக்கூடாது, அது வந்து ட்ரூ ஃப்ரீடம் கிடையாது அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம எத்திக்ஸில் இப்படி அப்ளை பண்ணலாம், கரப்ஷனுங்கிற கான்செப்டில் இதை நம்ம அப்ளை பண்ணலாம்.
அதாவது நம்ம மெட்டீரியல் டிசையர்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டேபிளான மைண்ட் செட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் கரெக்டான ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அவேர்னஸான இருக்கக்கூடிய சோல் வந்து எப்பயுமே ஸ்டேபிளாக இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் வந்து இன்டெகிரிட்டியோடு இருப்பாங்க, அதாவது ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட், இந்த சமக்கியா ஸ்கூலில் இருக்க ஃபிலாசபியை நம்மளோட சிலபஸில் இருக்கக்கூடிய எத்திக்ஸில் வந்து நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி தான். நெக்ஸ்ட்டு வந்து யோகா ஸ்கூலில் வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோம்னா பத்தாஞ்சலி. இவர் வந்து என்னென்னா, இப்போ இந்த சமக்கியா ஸ்கூல் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த சமக்கியா ஸ்கூலில் தியரட்டிக்கலாக சொல்லிட்டாங்க. அதாவது மெட்டீரியல் டிசையர்ஸ் இருக்கக்கூடாது, நம்ம சோல் வந்து எப்பயுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக அவேர்னஸோடு இருக்கணும். அதாவது எந்த பொருள் மேலே ஆசை வந்ததுன்னா அதை நம்ம வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு அது தப்பு அப்படின்னு கான்ஷியஸ் ஸ்டேட்டோடு ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எப்படி வந்து தியரிட்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து கடைப்பிடிக்கிறது, எப்படி அதை அந்த மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் தான் யோகா. இந்த யோகாவில் வந்து அஷ்டாங்க யோகான்னு ஒன்று இருக்குது. அதாவது அதில் என்னென்னா 8 ஃபோல்டு பாத், அதாவது 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது குட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் கைண்டாக இருக்கணும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். இந்த மாதிரி அஷ்டாங்க யோகாவில் 8 ஃபோல்டு பாத், அதாவது 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டிட்டாச்மெண்ட் கிடைக்கும். அதாவது சமக்கியா ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்கள்ல, ரெண்டையும் ஒன்று சேர்த்து பார்க்கக்கூடாது. மெட்டீரியல் டிசையர்ஸ் வேறு, மெட்டீரியல் வேறு, இந்த சோல் வேறு, ரெண்டையும் ஒன்று சேர்த்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கவலை தான் வரும், பீஸ்ஃபுல் லைஃப் கிடைக்காது. ரெண்டையும் டிட்டாச் பண்ணி பார்த்தா தான் ட்ரூ ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளோட மனசாட்சி, அதாவது நம்மளோட சோலை வந்து அந்த மாதிரி வந்து எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஸ்டெப்ஸ் நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு யூஸ் ஆகிறது தான் யோகா. இதுதான் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, குட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸை வந்து பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் யோகா. சமக்கியா ஸ்கூலில் சொல்லியிருக்க தியரியை வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வந்தது தான் யோகா. ஸோ யோகாவில் வந்து ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க, எப்படி வந்து நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த அஷ்டாங்க யோகா படி பண்ணோம்னா நம்மளுக்கு ட்ரூ ஃப்ரீடம் கிடைக்கும், எந்த ஒரு பொருள் மேலேயும் ஆசை இருக்காது, நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து யோகா சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்பையும் நம்மளுக்கு ட்ரூ ஃப்ரீடம் கிடைக்கும். நெக்ஸ்ட்